கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே ரோமர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இங்கே கொய்யவன் இருக்கிறவர்கள், அங்கே பவுல் சொல்கிறார், கொய்யவன் ஒரு களிமண்ணால் என்ன பண்ணுகிறான், சின்ன பாத்திரத்தையும் உருவாக்குறான், பெரிய பாத்திரத்தை உருவாக்குறான். அது அவனுடைய கரத்தில், அந்த களிமண் அந்த கொய்யவன் கையில் இருக்கு, அந்த அதிகாரம் அவன் கையில் இருக்கிறது. அந்த கையில் கொய்யவனாகி இயேசு கையில் இருக்கிறது, உலகம் அவன் கையில் இருக்கு, உலக மக்கள் அவர் கையில் இருக்கிறாங்க. அதே போல் அது உதாரணமாக அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் சின்ன பானையும் செய்கிறவர், ஒரு கொய்யவன் சின்ன பானையும் செய்கிறான், பெரிய பானையும் செய்கிறான், பெரிய சட்டியும் செய்கிறான். அது அவர் அதிகாரம் எப்படி படைக்கணுமோ அதை அப்படியே படைச்சிருக்கிறார். அந்த அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. ஒரே வீட்டில் பாருங்கள், ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை வைப்பார், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார், ஒருத்தர் ப்ரைவேட்டில் வேலை வைப்பார், ஒருத்தர் படிக்காமல் ஆடு மேய்ப்பார். தாவீதின் வாழ்க்கையில் அவன் ஆடு மேய்க்கிறான். அவனுடைய சகோதரர்களெல்லாம் என்ன பண்ணுகிறாங்க, கவர்மெண்ட்டில் மிலிட்ரியில் இருக்காங்க. அதே போல் சிலர் மிலிட்ரியில் இருப்பாங்க, சிலர் காவல்துறையில் இருப்பாங்க. ஐயோ அவன் நல்லா இருக்கானே, இவன் நல்லா இருக்கான். அந்த அதிகாரம் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுள் யாருக்கு என்ன, கொய்யவன் எப்படி சின்ன சட்டி பெரிய சட்டி, சில வீட்டில் கொத்த வேலை பார்ப்பாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. எல்லாம் இது ஏன் நமக்கு ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலர் டெய்லர் வேலை பார்ப்பாங்க. அது அவனுக்கு கொடுத்தது, கடவுள் கொடுத்தது, அதான் அந்த வேலை தான். அதான் அவனுக்கு சிலர் தாசில்தார் இருப்பான், கரெக்டாக இருக்கும், அது அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் ஆடு மேய்த்தவர் தாவீது அரசனாக மாறினார். அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவர், அதிகாரத்தை உயர்த்தவர் அவர் தான். நீங்கள் நல்லா கடவுளுக்கு பயந்து நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவார், அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கம் அதை பற்றி கேள்விப்பட்ட செருப்பு தொழிக்கிற தொழில் பார்க்குறவர். ஆனால் ஆண்டவர் அவர் என்ன பண்ண, ஜனாதிபதிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். தாவீதுக்கு எப்படி ஆடு மேய்த்தவன் ராஜாவாகங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரோ அது அவருடைய கருத்தில் இருக்கிறது. அந்த களிமண் கொய்யவனாகிய அவர், களிமண்ணாகிய நம்ம எப்படி வேணால் வரைகிறதுக்கு, சின்னவன் பெரியவனாக மாறுறதுக்கும், பெரியவன் சின்னவாக மாறுறதுக்கும், பணக்காரனை ஏழையாக மாற்றுறதுக்கும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறதுக்கும் அதிகாரம் அவர் கையில் இருக்குது. அது அவர்கிட்ட கேட்க முடியாது. கடவுள் நம்மளை படைத்த கடவுள்கிட்ட கேட்க முடியாது, எனக்கு ஏன் அது நடக்கலை, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. அவர் யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்க சுத்தமாக இருக்கிறீர்களோ அந்த அதிகாரங்களை கொடுக்குற, அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அந்த அதிகாரத்தை கடவுளுக்கு பயந்து நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுகிறார், அந்த அதிகாரங்களை கூட்டி கொடுக்குறார், நம்மளுடைய மன உற்பத்தியை வாஞ்சங்களையும் நிறைவாக்குறார். அதனால அதுக்காக பாடுபடணும், பிரயாசப்படணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். அதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், ஒரு குயவன் கையில் களிமண் எப்படி இருக்கிறதோ அதே போல் நாம் இருக்கிறோம். ஒரு பாத்திரத்தை நல்லதாகும், ஒரு பாத்திரத்தை சிறிதாகவும் வைக்கிறோம். ஒருத்தர் நல்லவன், ஒருத்தர் சின்ன பாத்திரம், அவனுக்கு ஏற்ற வேலாகவும் இருக்கிற. இதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதனால நிறைய பேர் ஆண்டவையா என்ன எப்படி படைத்தான், என்னை ஏன் பிச்சைக்காரனாக படைத்தான், ஏழையாக படைத்தான், எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, நல்ல தொழில் இல்லையே, இவங்களுக்கு நீ அவர்கிட்ட கேள்வி. ஆண்டவரே என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீ அவர்கிட்ட கேள்வி. அவருக்கு பயந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வாழ்வாதாரம் என்ன பண்ணும், மாறும். அதிகாரம் அவருக்கு கையில் தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. சிறியவனை புலிதிலிருந்து தூக்கி எடுக்கிறவரும் அவர் தான். அந்த அதிகாரம் அவருடைய கையில் தான் இருக்கிறது. அதனால நாம் அவரை, இந்த களிமண்ணாகிய நம்மளை அவரோட கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை எப்படி நீ வழி நடத்தணுமோ, எப்படி உயர்த்தப்படணுமோ உம்முடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது. நான் தரித்திரத்தில் வாழ்கிறேன், போராட்டத்தில் வாழ்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறதப்பா, என் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் எப்படி தாவீதை உயர்த்தினாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஆபிரகாம் லிங்கனை செருப்பு தைக்கிறவர்களே அமெரிக்கா ஜனாதிபதியாக மாட்ட, அதே போல் உங்கள் வாழ்வாதாரத்தையும் மாற்றுவார். சகல அதிகாரம் அவர் கையில் இருக்குது. ஆனால் கேள்வி மட்டும் கேட்காதங்க என்ன. அதனால உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்வாதாரத்தை, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன அவர் கையில் இருக்குது, மாற்றுவார். காட்டில் கண்களை பிடிச்சவோ செய்யும். நல்ல ஆண்டவரே சோத்திரம் தான் அதிகாரங்களை. அப்போ ஒரே களிமண்ணை சின்ன பாத்திரமும் பெரிய பாத்திரமும் ஆகிறதுக்கு, அதை அழிச்சு பண்ணுறதுக்கு உம்முடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் உம்முடைய அதிகாரத்தில் இருந்து நாங்கள் அப்பா தாப்பனே நீர் அதை எதை செய்ய எங்களுக்கு குறித்து
எப்பா எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்து என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, உம்முடைய கரத்தில் அதிகாரம் இருக்கிறதப்பா. நாங்கள் கேட்க முடியாது, ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு தேவன் நீர். அப்பா அப்படி இந்த அதிகாரத்தை தள்ளி வேறு அதிகாரத்தை நீர் மாற்றுகிறவர் நீர். இந்த வேலையை விட்டுட்டு எங்களை வேறு வேலைக்கு நீர் உயர்த்துற வல்லவராக இருக்கிற தேவனே, சிறுமி எளிமையை நோக்கி பார்க்குற தேவனே, எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறாங்க. ஆண்டவரே, அந்த அதிகாரம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும். பள்ளியிடத்துக்கு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்காங்க, என்ன கேள்வி கேட்காம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென்.